ராகி மால்ட்டு வீட்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ கிட்ட ராகிய நல்லா களைஞ்சிட்டு, நல்ல தண்ணி ஊத்தி 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறுனதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வடிய விட்டு, வெள்ள துணியில நல்லா சுத்தி, ஹாட் பாக்ஸில நல்லா மூடி வச்சுட்டேன். காலையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேழ்வரகு நல்லா மொள விட்டுருக்கு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்ப ஆன் பண்ணிக்கோங்க. அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில மொளக்கட்டின கேழ்வரகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வருங்க. அப்போ தான் வந்து நல்ல கேழ்வரகு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ராகி மால்ட்டு. இதையே ராகியை வந்து நல்லா ஊற வச்சு அதில் பால் எடுத்து அதை வெயிலில் காய வச்சு அந்த பவுடரை வந்து ராகி மால்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. அது நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ராகி நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இதோட நான் வந்து சோயா சேர்த்துட்ருக்கேன். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால இதை சேர்த்துக்கோங்க. அந்த சோயாவையும் சேர்த்து நல்லா வறுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த 1 கிளாஸ் பாலில் இந்த பவுடரை கலந்து நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும். பாருங்கள், அந்த சோயா நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயிலே நான் ஒரு 25 பாதாம் எடுத்துட்ருக்கேன். 25 முந்திரி எடுத்துட்ருக்கேன். இன்னும் நட்ஸ் வேணால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோடய வந்து வால்நட்ஸு, பிஸ்தா இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாம் மட்டும் சேர்த்துட்ருக்கேன். இதோட வாசனைக்காக ஒரு 10 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தது எல்லாத்தையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமான குவான்டிட்டி பண்ணியிருக்கறனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்சது எல்லாத்தையும் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய கப்பி எதையும் தூக்கி போடாமல் இட்லி மாவு அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு எல்லாத்தையும் நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ வேணுமோ இந்த பசங்களுக்கு கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால், சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இது இனிப்புக்கு பதிலாக நம்ம உப்பு கலந்து கூட கஞ்சி மாதிரி கூட குடிக்கலாம். ரொம்பவே எனர்ஜியாக இருக்குங்க. இந்த ராகி மால்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த ராகி மால்ட்டை குடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும். சாப்பிடாத பசங்களுக்கு இந்த 1 கிளாஸ் ராகி மால்ட்டை போட்டு கொடுத்தாலே போதும், நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.